வாங்க இன்றைக்கி முறுமுறுன்னு காடை வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து காடையை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு 3 காடையை வந்து 4ஆக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அதுக்கு மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் சில்லி மசாலா தாங்க. இது ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா காடை வந்து தண்ணி விடும், அதனால் வந்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கத்துலேயும் மசாலா படுற மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு பெரட்டி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் வைக்கலாங்க. நல்லா நமக்கு வந்து உப்பு காரம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து வேகமாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பிராய்லர் கோழி எடுத்து சிக்கன் சில்லி செய்கிறத விட இந்த மாதிரி காடையெல்லாம் வறுத்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. மேலே கொஞ்சம் லைட்டாக பெப்பர் தூள் தூவிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, மொறு மொறு காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.